ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா அருமையான ஒரு பீட்ரூட்டு, கேரட்டு, ஆப்பிள் வச்சு ஒரு ஏபிசி ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இது நம்ம எப்போவுமே மால்ட்டாக குடிப்போம். ஒரு குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேசரியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கனாக்கா நல்லா சாப்பிடுவாங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் எப்படியுமே நம்ம வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம செஞ்சிடலாம். செய்யறதுக்கு இது எப்படி செய்கிறது, என்னென்ன வேணும்ன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு ஆப்பிள் போதும். இதுக்கு ஒரே ஒரு பீட்ரூட்டு, ஒரு 2 கேரட் எடுத்துருக்கிறேன். இதே அதுக்கு தேவையானது. இதோட நம்ம ரவை எடுத்துக்கணும். ரவை, சர்க்கரை, ஏலக்காய், திராட்சை, முந்திரி இதெல்லாம் தான் வேணும். நான் ஃபஸ்ட்டு இதை தோலில் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். ஆப்பிள் மட்டும் நம்ம இந்த மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இது இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் துருவிட்டு வந்துட்டேன். நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு துருவிட்டு வச்சுருக்கிறேன். ஆப்பிள் நல்லா தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த தண்ணியில் 2 சொட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இதுக்கு ஒரு 150 கிராம் நெய், எண்ணெய், ரீஃபண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 200 கிராம் சர்க்கரை, ஒரு 100 கிராம் ரவை, முந்திரி, திராட்சை நமக்கு தேவையான அளவு, நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அதில் இந்த நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த எண்ணெயும் நெய்யும், ரீஃபண்ட் ஆயில், அதில் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு இதை எடுத்துகிட்டு இதுலேயே நம்ம ரவையை போட்டு வறுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி திராட்சையை நான் வறுத்து எடுத்துட்டேன். பாருங்க, நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதுலேயே நம்ம இந்த ரவையை போட்டுக்கலாம். ரவை நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேன். இது வறுக்காத ரவை தான். இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதுலேயே இன்னும் கொஞ்சோண்டு அந்த நெய்யும் எண்ணெயும் கலந்தது இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் போட்டு வதக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இனிப்பெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் இதில் எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டேன். இது பாருங்கள், இப்படி நல்லா பொங்கி வரணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதையும் நல்லா வதக்கணும். இது எல்லாம் சேர்ந்து எனக்கு 300 கிராம் இருக்குது. ஆப்பிள், கேரட்டு இதெல்லாம். இதுக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி மாதிரி ஊற்றணும். இதில் கப்பில் அளந்துக்கோங்க. இந்த கேரட்டு, பீட்ரூட்டு அளந்துட்டிங்கன்னா 1க்கு 3 தண்ணி. நம்ம நான் இந்த ஆப்பிளை அரைச்சி தான் போட போகிறேன். இந்த ஆப்பிளை நான் அரைச்சி தான் வர போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம கடைசியாக ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் எனக்கு இதில் 1 கப்பு எல்லாம் இருக்குது. ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் இதில் 1 கப்பு இருக்குது. இதில் நான் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இந்த பக்கம் நான் தண்ணி சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இதில் அளந்து ஊற்றிக்கலாம். அது ஊற்றி மெதுவாக ஊற்று. நடுவில் ஊற்ற, ஓரமாக ஊற்று, தெரிக்கும். சுடுதா? மூணு கப்பு ஊற்றிருக்கிறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு நல்லா வேக விடுங்க. ரவையும் பீட்ரூட்டு, கேரட்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்பிள் எல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு சர்க்கரையெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம
அரைச்சி வச்சுக்கிற ஆப்பிள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன், இதை போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுருங்க. நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், அரைச்சியும் போட்டுக்கலாம். நான் வந்து அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ இது கூடயே சர்க்கரை வந்து ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுக்கிறேன், இதை போட்டுக்கலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. தெளிக்குது, அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் தூளும் திராட்சை முந்திரியும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரை போட்டேன், எனக்கு வந்து இனிப்பு பத்தலை, இன்னும் ஒரு அரை டம்ளர் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு சர்க்கரை பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அதிகமாக வேண்டாம் அப்படின்னா அதோடய நிறுத்திக்கோங்க. இன்னும் 200 சர்க்கரையாவது போட்டால் தான் நார்மல் இனிப்பு இருக்குது. இங்கே வந்து இனிப்பு நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் நான் வந்து இன்னொரு அரை டம்ளர் சேர்த்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து சர்க்கரை கரைஞ்சோடனே இந்த மாதிரி வந்து தண்ணியாட்டம் ஆயிரும். என்னடா மறுபடியும் தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அது கொஞ்ச நேரத்துலேயே கெட்டியாயிரும். இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம கடைசியாக கொஞ்சம் ஏலக்காயெல்லாம் போட்டு இப்போ கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலரை ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா கொஞ்ச நேரம் ஆச்சுனாக்கா நல்லா கெட்டியாயிரும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிற இந்த திராட்சை முந்திரியை நம்ம போட்டுக்கலாம். இது கூட இந்த மிச்சம் வச்சுக்கிற இந்த எண்ணெயும் நெய்யும் இதையும் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. சூப்பராக இருக்கும், நல்லா அருமையான ஒரு இது ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அவ்வளோதாங்க, அருமையான ஒரு ஏபிசி கேசரி ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம், ரொம்பவும் நல்லா இருக்குது. குழந்தைங்கள்லாம் பீட்ரூட்லாம் சாப்பிட மாட்டாங்க சில குழந்தைங்கள்லாம், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி. இது இந்த